வணக்கம் நண்பா. இன்னைக்கு நாம பார்க்க போறது வேற லெவல் வெறித்தனமான சீரீஸ் நானோ மெஷின். ஆனா ஒரு சின்ன ட்விஸ்ட், இந்த சீரீஸை நீங்க ஏற்கனவே பல சேனல்கள்ல பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கதை கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நான் முதல்ல இருந்து கதையை ஆரம்பிச்சு உங்களை போர் அடிக்க விரும்பல. அதனால மற்ற சேனல்கள்ல கதையை எங்க நிறுத்துனாங்களோ சரியா அங்க இருந்து நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க போறோம். இனிமே தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. இந்த புது முயற்சிக்கு உங்க சப்போர்ட் ரொம்ப முக்கியம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா நானோ மிஷின் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவனுடைய சக்தி ஏதோ குறைஞ்சு போயிருக்கு. ஏன்னா ஒரு தலை காணாம போயிருந்தது. அந்த டிராகன் அதனுடைய சக்தியை மீண்டும் பெற்று கொண்டிருக்கும் போது இவன் உட்காந்துட்டான். அப்போ மஜு அவனை தள்ளி போக சொல்லியும் கூட அவன் அடுத்த தாக்குதலுக்கு தயாராகிறதுக்காக மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தான். டிராகன் தாக்க ஆரம்பிச்சதும் யான் அதுல இருந்து தப்பிக்கிறான். இதனால அவனுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் கவலையாகுது. அப்போ அவனுக்கு தரையிலிருந்து ஒரு பலமான அதிர்வு வருது. அது ஒரு இதய துடிப்பு மாதிரி உயிரோட சந்தோஷமா இருக்கிறதா அவனுக்கு ஃபீல் ஆகுது. தரையில கையை வச்சு அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சு டிராகன் டர்ட்டிலோட உண்மையான தலை அங்கதான் மறைஞ்சிருக்குன்னு அவன் முடிவு பண்றான். அவனுடைய உடல் நடுவானில் உறைந்து போக அவனுடைய கண்கள் அந்த இடத்திலேயே நிலைச்சு நிக்குது. அந்த இடம்தான் உண்மையான தலைன்னு உறுதியாக அவனுடைய கை பலமா எரியுது. நானோ கிட்ட அவனுடைய சக்தி அளவு எவ்வளவு இருக்குன்னு கேட்க நானோ 154% தான் பாக்கி இருக்குன்னு சொல்றான். இது பத்தாதுன்னு யோனுக்கு தெரிஞ்சிருந்தது. அவன் வாழ்க்கைய வரவழைக்கிறான். ஆனா முழு பலத்துல கூட அது மறைஞ்சிருக்கிற உடலை அடையாதுன்னு உணர்றான். கீழே கோபத்துல இருக்கிற தலைகளை பார்த்து அவங்களுடைய சக்தி தனக்கு தேவைன்னு நினைக்கிறான். இதற்கிடையில காங் ரொம்ப வயலண்டா போராடி அந்த மான்ஸ்டரை கொல்ல தன்னை விடுதலை செய்ய சொல்லி கேட்கறான். ஆனா அவனுடைய சீடர்கள் அவன் அவசரப்பட்டா செத்துடுவான்னு சொல்லி அவனை தடுத்து நிறுத்துறாங்க. ஹோங்கோ சில்லுன்னு அசைவில்லாம கிடக்க அவனுடைய சீடர்கள் அதிர்ச்சியில அழறாங்க. ஐஸ் பேலஸ் மாஸ்டர் வேர்த்து கோபமா அந்த டிராகன் டர்ட்டிலோட குணப்படுத்துற சக்திக்கு சாபம் விடுறாரு. ஏன்னா உறைஞ்சு போன தலை கூட அசைஞ்சு உடனே ரீஜெனரேட் ஆச்சு. இதனால அவனுடைய ஆட்கள் நம்பிக்கை இல்லாம பயந்து போறாங்க. திடீர்னு ஒரு வால் வெளிச்சம் வானத்துல பளபளன்னு வந்து நீல தலையிலையும் அப்புறம் மஞ்சள் தலையிலையும் தாக்குது. 2 கிரீச்சர்ஸும் ரத்தம் தெறிக்க சத்தம் போட்டு யானை பார்க்க திரும்புது. யான் தன்னுடைய பிளேட்ல கை மின்ன அமைதியா மிதந்துகிட்டு இருந்தான். கோபமான டர்ட்டில் சத்தம் போடவும் அவன் சிரிச்சான். கூச்சி மற்றும் டான் அதிர்ச்சியில இவன் உண்மையிலேயே டெமோனிக் கல்ட் லீடரான ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் டிராகன் டர்ட்டில் யானை பார்த்து ஒரு டிவாஸ்டேட்டிங் பிளாஸ்டை லான்ச் பண்ணுது. நானோ அதை வேணான்னு எச்சரிச்சாலும் யான் அமைதியா மூச்சு விட அவனுடைய உடலை சுத்தி கரும்புகை சுழலுது. நீல தலை இன்னொரு பிளாஸ்டால தாக்குது. நானோ மறுபடியும் ஹை ரிஸ்க்னு எச்சரிக்க யான் இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றான். அப்போ பச்சை தலை கூட ஃபயர் பண்ண ஆரம்பிச்சதும் நானோ தள்ளி போங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண யான் அதை பொருட்படுத்தாம 2 கைகளையும் முன்னாடி நீட்டில அதை தடுக்கிறான். ஒரு பிளைண்டிங் லைட் வெடிக்குது. ஷாக் வேவ்ஸ் கட்டிடங்களை உடைக்க 3 தலைகளும் அவங்க சக்தியை அதிகப்படுத்த கீழே இருந்த எல்லாரும் கண்களை மூடிக்கிட்டாங்க. மெட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் கூட மின்னல் தாக்கத்துல உருக ஆரம்பிக்குது. ஐஸ் பேலஸ் மாஸ்டர் அந்த தாக்குதலின் பலத்தை பார்த்து மூச்சு விட முடியாம போறவும் யானியன் பின்வாங்கலன்னு மத்தவங்க ஆச்சரியப்படுறாங்க. பச்சை தலை மீண்டும் ரீஜெனரேட் ஆகி தாக்கிக்கிட்டே இருக்கு. யானுடைய கண்கள் டார்கெட்ல லாக் ஆகி திறக்க என்ன நடந்துச்சுன்னு நானோ கிட்ட கேட்டு பல பிளாஸ்ட ஃபயர் பண்ண அது டிராகன் டர்ட்டிலுடைய தலைகளை கிழிச்சு ஒரே நொடியில சண்டையை முடிச்சிடுது. ரத்தம் தெறிக்க தலை துண்டிக்கப்பட்ட அந்த கிரீச்சர் கீழே விழ ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜாகல் துண்டிக்கப்பட்ட தலைகள் மேல கரும்புகை நீண்டித்ததை பார்த்து நம்ப முடியாம பாக்குறாரு. அந்த பிணங்கள் கீழே விழ நிலம் குலுங்க கூட்டனர் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இந்த தடவை அது ரீஜெனரேட் ஆகலன்னு எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க. காங் யான் இன்னும் உயிரோட இருக்கான்னு நிம்மதியா முணுமுணுக்கிறான். ஒரே நேரத்துல 3 தலைகளையும் கொன்னுட்டானேன்னு ஆச்சரியப்படுறான். கரும்புகை பலமா எரிய யான் தன்னுடைய சக்தியை கட்டுப்படுத்த போராடுறான். கூட்டனர் கண்களை அகல விரித்து இவன் ஒரு மனுஷனானு கேள்வி கேட்கிறாங்க. தன்னுடைய மாஸ்டர் மேல எப்போதும் நம்பிக்கை இருந்ததுன்னு கண்கலங்கி இருக்க ஹியோபாங் முணுமுணுக்கிறான். ஆனா உன்னிப்பா பார்த்த பெக்கி யானுக்கு உடம்பு சரியில்லைன்னு கவனிக்கிறான். யான் வேர்வையில நனைஞ்சு நடுங்கி ரத்தம் கக்க அவனுடைய சக்தி 1200% லிமிட்ல இருக்கு. அவனுடைய உயிருக்கு ஆபத்துன்னு நானோ எச்சரிக்கிறான். ரத்தத்தை தொடச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கணும்னு முணுமுணுக்கிறான். நெருப்பு இன்னும் பலமா எரியறத பார்த்து ஹியோபாங் ஆச்சரியத்துல முணுமுணுக்கிறான். அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி யான் அவனை டெலிபதி மூலமா தொடர்பு கொள்றான். டிராகன் டர்ட்டிலோட மின்னல் நெருப்புக்கும் வெப்பத்துக்கும் பலவீனமானதுன்னு யான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஏதாவது நடந்தா கல்ட் மெம்பர்ஸை நீ தான் பாதுகாக்கணும்னு சொல்றான். என்ன சொல்றீங்க நீ? ஹியோபாங் அதிர்ச்சியில ஸ்டட்டர் கேட்க யான் அமைதியா உறுதியா உன்னை நம்புறேன்னு சொல்றான். அப்புறம் ஹியோபாங் உறுதியோட கண்களை மூடி எரியும் முஷ்டியை இருடு பிடிச்சு நான் ஒபே பண்ணுவேன்னு சொல்றான். அப்புறம் யான் ஒரு பெரிய மூச்சு இழுத்து 4வது டிராகன் தலை உணர்ந்த இடத்து மேல பறந்து போய் கைகளை மடக்கி தன்னுடைய உடல்ல இருந்து சக்தியை வெளியேற்றான்.
நீல வெளிச்சக்கேற்று மேல பாய எண்ணற்ற வாள்கள் வானத்துல பறந்துச்சு. அவன் கையை உயர்த்தி நடுவானில் அதை நிலையா நிறுத்த ஒரு உண்மையான டெமோன் லார்ட் மாதிரி இறுதி தாக்குதலுக்கு தயாராகிறான். ஒரு சாலம் ஃபேஸா எனக்கு எவ்வளவு வலி கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு வலியை நான் திருப்பி தருவேன்னு அவன் டிக்ளேர் பண்றான். ஐஸ் பேலஸ் மாஸ்டர் ஆச்சரியத்துல பார்க்க இவன் தான் டெமோனிக் பெல்ட் லீடர்னு உணர்றாரு. இளம் குயிசோல் அதிர்ச்சியில யான் தன்னுடைய உண்மையான சக்தியால இந்த ஏரியா முழுவதையும் மூடிக்கிட்டதை நம்ப முடியாம நிக்கிறான். டிராகன் டர்ட்டில் கூட சண்டை போட்டு களைச்சு போன நம்ம எல்லாரையும் இவன் கொல்ல போறானான்னு காங் குழப்பத்துல சத்தமா கேட்கிறான். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜாகல் டிராகன் டர்ட்டில் இன்னும் சாகலன்னு ஞாபகப்படுத்த 4வது டிராகன் தலைய மறந்துட்டியான்னு கேட்கிறாரு. அப்ப யான் எதற்காக பின்னால போறாருன்னு காங்குக்கு புரியுது. கருப்பு கை ஒரு வாழை மட்டும் இல்லாம மொத்த பிளேடையும் சூழ்ந்து இப்போ எரியும் 6வால பளபளக்குது. நானோ இலக்க பூட்டிட்டு தாக்குதல் ஒருங்கிணைக்குது. வானம் வால் கையால நிரம்பி கருப்பு நெருப்பால மின்ன பிரம்மாண்டமான சக்தியால அலைப்பாய. யான் ஒரு பயிற்சி பெற்ற போர் வீரன் மாதிரி தாக்க கமெண்ட் கொடுக்கறான். எரியும் வால் வானத்திலிருந்து ஒரு தண்டரஸ் பூமா கீழே பாயுது. அது அதனுடைய பாதையில இருந்த எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் செய்ய மக்கள் ஓடி டெஸ்ட்ரக்ஷன்ல சிக்காம இருக்க எச்சரிக்கை சத்தம் போடுறாங்க. ஐஸ் பேலஸ் மாஸ்டர் அதிர்ச்சியில உறைஞ்சு 700 வருஷ அரண்மனை இடிஞ்சு விழுவதை பார்த்து வேர்க்கிறாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜாகல் ஆச்சரியத்துல இதுதான் ஹெவன்லி ஃபிளாஷ்னு ஐடென்டிஃபை பண்றாரு. ஆனா காங் நாம் பார்த்த ஹெவன்லி ஃபிளாஷ் இது இல்ல, இதை விட பல மடங்கு பலமானதுன்னு சீக்கிரம் மறுக்கிறாரு. யான் பல்ல கடிச்சு தொடர்ந்து டெவாஸ்டேட்டிங் ஸ்ட்ரைக்ஸை வெளியேற்றான். மீதி இருக்கிற சார்ஜ் 335% தான் இருக்குன்னு நானோ எச்சரிச்சாலும் யான் தன்னுடைய உண்மையான சக்தியில 7-10 பகுதியை இழந்துட்டான். மங்கின பார்வை சுயநினைவை இழந்து அவனுடைய தாக்குதல்கள் எராட்டிக்கா மாற ஒவ்வொரு தாக்குதலுக்கும் நிலம் குலுங்க கடைசியில அந்த நொடியில மயக்கம் விழுந்துடுறான். தரையிலிருந்து சிவப்பு மின்னல் பலமா வெடிச்சு மேல பாய்ந்து ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஷாக் வேவா வெளியில பரவுது. காங் கஷ்டப்பட்டு டாட்ஜ் பண்ண பக்கத்துல இருந்த வீரர்கள் தாக்கப்பட எல்லாரும் கிராக்ஸ்ல இருந்து தள்ளி போங்கன்னு சத்தம் போடுறான். சிவப்பு மின்னல் மறுபடியும் வெடிக்க குழப்பம் பரவுது. ஒரு மின்னல் ஒரு குழுவை நோக்கி பாய ஒரு இளம் வீரன் பயத்துல உறைஞ்சு போக ஹியோபாங் நெருப்பு சுடரோட வந்து ஒரு நெருப்பு சுவரால மின்னலை தடுக்கிறான். வெப்பமும் மின்னலும் மோதி பலமா சத்தம் போட எல்லாரும் சேஃபா இருக்கீங்களான்னு ஹியோபாங் சத்தம் போடுறான். அவனுக்கு பின்னாடி இருந்த கல்ட் மெம்பர்ஸ் நன்றி சொல்லி வணங்குறாங்க. இதற்கிடையில ஷேடோ கார்டியன் ஒரு தாக்குதலை தவிர்த்து வழியில வந்த சத்தம் கேட்கறான். மின்னல் ஒரு தடுக்க முடியாத சக்தியால கீழே மோதி பூமியில வடுகளை செதுக்குது. அப்புறம் ஒரு மேசிவ் ஸ்ட்ரைக் சுழலும் சிவப்பு புகையை நோக்கி பாய யான் லேசா சுயநினைவோட வழியில துடிச்சு தன்னுடைய பாதிக்கப்பட்ட உடல்ல இருந்து இன்னும் அதிக சக்தியை வெளியேற்றான். லெஃப்ட் ஷேடோ கார்டியன் யானுடைய தாக்குதல்கள் மான்ஸ்டரோட மெயின் பாடியை தாக்கி இருக்குன்னு பாக்குறான். யான் தன்னுடைய கையை உயர்த்தி கருப்பு நெருப்பு 3 வாள்களை சுத்தி சூழல. அப்புறம் இன்னும் டசன் கணக்கான வாள்கள் ஒரு செறியூட்டப்பட்ட கோபத்தோக உயரமான ஆயுதமா உருவாக நானோ சக்தி பயன்பாடு லிமிட்டுக்கு மேல போகுதுன்னு ரிப்போர்ட் பண்றான். மெயின் டிராகன் டர்ட்டில் தலை கடைசியில மின்னல் சக்தியோட வெளியில வந்து யானை நோக்கி சார்ஜ் பண்ணுது. ஆனா கோபத்தால சூழப்பட்ட யான் நீ சும்மா இருந்து செத்து போயின்னு சத்தம் போடுறான். பிளேட் கிளஸ்டர் பத்தி ஒரு கொலாசல் பிளாஸ்ட வெளியேற்ற டிராகன் டர்ட்டிலோட தலை ஒரு கண்களை கூசும் வெடிப்புல ஆவியாகுது. அந்த சக்தி கீழே தொடர்ந்து நிலத்தை பிளக்க ஷாக் வேவ்ஸ் மக்களை தூக்கி எறியுது. நிலம் பிளக்க எண்ட்லெஸ் டெஸ்ட்ரக்ஷன் மழையா பெய்ய ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷன் நிலத்தை உலுக்கி வானத்தை ஒளிர வைக்குது. அது முடிஞ்சதும் அமைதி நிலவுது. டர்ட்டில் நின்ன இடத்துல ஒரு பெரிய பள்ளம் தோன்றுது. அதனுடைய உடல் இல்லாம அதனுடைய சக்தி அழிஞ்சு போகுது. யானுடைய புண்ணை சுத்தி இருந்த நெருப்பு மங்க எல்லாரும் மேல பாக்குறாங்க. அவன் காத்துல மிதக்கிறான். ரத்தத்தாலும் வேர்வையாலும் கூப்பப்பட்டிருந்தாலும் வெற்றி பெற்று இருந்தான். பள்ளத்தை பார்த்து அவன் லேசா சிரிச்சு தன்னுடைய முகத்தை தொடச்சான். கூட்டனர் மூச்சு விட முடியாம ஆச்சரியத்துல முகம் சிவக்க டெமோன் லார்ட் மறுபடியும் வெற்றி பெற்றுட்டாருன்னு உணர்றாங்க. அவங்க கைகளை உயர்த்தி சேர் பண்றாங்க. டிராகன் டர்ட்டில் உண்மையிலேயே செத்து போச்சுன்னு காங்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜாகலும் சந்தோஷப்படுறாங்க. ஐஸ் பேலஸ் மாஸ்டர் அதிர்ச்சியில உறைஞ்சே அது மீண்டும் உயிர் வர வாய்ப்பே இல்லைன்னு கடைசியில ஏத்துக்கிறாரு. டெமோனிக் கல்ட் மெம்பர்ஸ் ஹெவன்லி டெமோனிக் டிவைன் கல்ட்டுக்கு அவங்களுடைய விசுவாசத்தை அறிவிக்கிறாங்க. யானை சத்தமா புகழ்றாங்க. பெக்கியும் ஹியோபாங்கும் சந்தோஷமா சத்தம் போடுறாங்க. மஜு ஆனந்த கண்ணீரோட சிரிக்கிறா. தன்னுடைய சக்தி தீர்ந்து போறதுக்கு முன்ன முடிச்சது தன்னுடைய அதிர்ஷ்டம்னு யான் பெருமூச்சு விட்டு நினைக்கிறான். தன்னுடைய கையை பார்த்து நானோவுக்கு நன்றின்னு முணுமுணுக்கிறான். ஆனா எந்த பதிலும் வராததுனால அவன் அன்னீசியா ஆகுறான். மெல்லிய காற்று வீச அவனுடைய பார்வை மங்க மறுபடியும் நானோவை கூப்பிடுறான். ஆனா இன்னமும் அமைதியா தான் இருக்கு. மூக்குல இருந்து ரத்தம் வடிய திடீர்னு அவன் வாய் முழுக்க ரத்தம் கக்க அவனுடைய உடல் நடுங்கி அவன் இருமிக்கொண்டே வானத்துல இருந்து கீழே விழுறான். ஹியோபாங் அவனை முதல்ல பார்த்து சத்தம் போடுறான். காங் அதிர்ச்சியில உறைஞ்சு அவங்களுடைய லீடர் தடையில பலமா விழுறத பாக்குறான். அவங்க கிட்ட ஓடி சத்தம் போட யான் பலமா நடுங்கி அவனுடைய சக்தி ஆக்ரோஷமா இருக்க ஹியோபாங் அவனை தாங்க ட்ரை பண்ண அவனுடைய உடல்ல இருந்து மின்னல் தீப்பொறிகள் வெடிக்க
ஹியோபாங்கும் இடது நிழல் காவலரும் 2 பேருமே பின்னாடி குதிக்க வேண்டியிருக்கு. ஹியோபாங் அதிர்ச்சியில என்ன நடக்குதுன்னு கேட்க, நாங்க பக்கத்துல போக முடியாதுன்னு காவலர் நடுங்கும் குரல்ல அட்மிட் பண்றாரு. யான் பல்ல கடிக்க, நரம்புகள் புடைக்க, மின்சாரம் அவனை கிழி தெரிய, இதுதான் தன்னுடைய சக்தியை லிமிட்டுக்கு மேல பயன்படுத்தியதற்கான விலையம். அவன் ஆச்சரியப்பட அவனுடைய நரம்புகள் கிழிக்கப்படுவது போல ஃபீல் பண்றான். மஜு பதட்டமா என்ன நடந்துச்சுன்னு கேட்க, கிராண்ட் கார்டியன் இதுக்கு முன்னாடி 3 டிராகன் டர்ட்டில்ஸ் கிட்ட இருந்து மின்னல் பீமா அப்சார்ப் பண்ணதோட விளைந்தா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒரு அன்ஸ்டேபிள் எனர்ஜி சர்ஜுக்கு காரணமான ஒரு பேக்லாஷ். யான் மனித லிமிட்டுக்கு மேல போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீஸ்டுக்கு சமமான சக்தியை வெளிப்படுத்திட்டான்னு ஹியோபாங் ஹாரிஃபைடா உணர்றான். அதனால அவனுக்கு கூட ஸ்ட்ரெயின் ஏற்படும். நாங்க எப்படி உதவ முடியும்னு மஜு கேட்க, நான் தண்டர் எனர்ஜியை விரட்ட ட்ரை பண்றேன்னு மூங் டிக்ளேர் பண்றாரு. ஆனா இன்னொருத்தர் டிஸ்அக்ரி பண்ண, ஹியோபாங் தன்னுடைய ஃப்ளேம்ஸ் தான் சிறந்ததுன்னு நசல்றாரு. கஷ்டப்பட்டு தன்னை தாங்கி பிடிச்சிருந்த யூன் தன் கையை மெதுவா உயர்த்தி காட்ட, யாரும் பக்கத்துல வராதீங்கன்னு சொல்றான். அவனுடைய பார்வை தூரத்துல இருக்கிற நார்க்ஸி ஐஸ் பேலஸ் மெம்பர்ஸ், ஆர்த்தடாக்ஸ் முரிம் அலையன்ஸ், பாரம்பரிய முரிம் கூட்டணி மற்றும் டிராகன் டர்ட்டிலோட கார்ப்ஸ் பெணம் மேல போகுது. காட்டுத்தனமான மின்சாரம் சீறி பாய, அவன் தன்னுடைய முஷ்டியை இருக்க பிடிச்சு தன்னுடைய காயை அமைதிப்படுத்த கிராஸ் லெக்டில் சம்மணத்துல உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லாரையும் தன்னை பாதுகாக்க சொல்லி கேட்குறான். டெலிபதி மூலமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜாகில் நம்ம லீடரோட கண்டிஷன் விசித்திரமா இருக்குன்னு காங் கிட்ட சொல்ல, யூன் பலவீனமாயிட்ட மாதிரி இருக்குன்னு காங் ஒத்துக்கிறான். இந்த நிலையில இங்க மெடிடேட் பண்றது டேஞ்சரஸ்னு மோங்மு எச்சரிச்சாலும் இடது நிழல் காப்பாளர் அவனை தடுத்து 6 வால் ஸ்குவாட ஒரு ப்ரொடெக்டிவ் சர்க்கிள் உருவாக்க ஆர்டர் பண்றாரு. அவங்க ஒபே பண்ண, ஆனா மோங்மு ஆர்த்தடாக்ஸ் செக்டும் ஐஸ் பேலஸும் சேர்ந்து அட்டாக் பண்ணா டேஞ்சரஸ்னு ஆர்கியூ பண்றான். யூனுக்கு அது ஏற்கனவே தெரியும்னு காப்பாளர் உறுதியா ரிப்ளை பண்றார். மோங்மு என்ன சொல்றீங்கன்னு கேட்க, டிராகன் டர்ட்டிலோட கோரும் பிளட்டும் அவங்க எதிரிகள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அது இன்னர் கையை ரொம்ப அதிகமாக்கக்கூடிய ட்ரெஷர்ஸ். அவங்க முதல்ல அதை கைப்பற்ற ட்ரை பண்ணுவாங்களான்னு தான் ரியல் குவெஸ்டின்னு காப்பாளர் எக்ஸ்பிளைன் பண்றார். தன்னுடைய மார்ஷல் ஆர்டிஸ்ட் அப்படிப்பட்ட பவரால ஈர்க்கப்படுவாங்கன்னு மாரிகம் அதை உறுதிப்படுத்துறாரு. பெக்கி தன்னுடைய கண்களை சுருக்க, அவங்க அந்த பிளட்டையும் எசன்ஸையும் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு சஸ்பெக்ட் பண்றான். அப்புறம் ஹியோபாங்க பார்த்து, அவன் எதிர்க்க போறதா நினைச்சதால அவங்க அதை எடுக்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்க, ஹியோபாங் சோம்பேறியா சிரிச்சு, யாராவது அதை அலட்சியமாக பயன்படுத்தினா என்ன ஆகும்னு யாருக்கும் தெரியாது. அது ஒரு மிராக்கிளா இருக்கலாம், இல்லைன்னா டெத்தா இருக்கலாம்னு சொல்றான். அந்த டென்ஷன் அதிகமாக ஒரு குரூப் ஆஃப் மார்ஷல் ஆர்டிஸ்ட் டிராகன் டர்ட்டிலோட பிளட் பக்கத்துல கூடுறாங்க. அவங்க கண்கள் ஆவும் ஹங்கரும் நிரம்பி இருக்கு. அது உண்மையிலேயே அந்த கிரீச்சரோட பிளட் தான்னு ஒருத்தன் டிஸ்பிலீஃப்ல முணுமுணுக்க, மற்றவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பீஸ்டோட பிளட்டையோ எசன்ஸையோ அப்சார்ப் பண்ணா அன்இமேஜினபிள் பவர் கிடைக்கும்னு, இப்படி ஒரு சான்ஸ் மறுபடியும் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தர் ஒரு ஷவுலின் ரெஜுவினேஷன் பில் கூட மார்ஷல் வேர்ல்டில் கேயாஸ் ஏற்படுத்தும், ஆனா இந்த பிளட் டிராகன் டர்ட்டிலோட ஸ்ட்ரென்த்தையே கொடுக்க முடியும்னு சொல்றான். பிளாக் ஷேடோ ஃபோர்ஸஸோட 3rd டிவிஷன் லீடரான காங் நடுங்கும் கைகளோட அதை எடுக்க முன்னாடி வரும்போது, ஒரு அமைதியான குரல் எந்த மனித உடலாலையும் இந்த ரா பிளட்டை தாங்க முடியாதுன்னு வார்ன் பண்ணுது. ஜீமாங் உறைந்து கைகளை கட்டிக்கொண்டு நிலையான பார்வையோட நின்றிருந்த காங்க பார்க்க திரும்புறான். ஜீமாங் முகம் சுளிச்சு, உனக்கெப்படி அது தெரியும்னு கேட்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க கிளான் முன்னோர்கள் ஒரு டிராகன் டர்ட்டிலை கேப்சர் பண்ணதுன்னு காங் கனமான டோன்ல எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படின்னா அதை எப்படி அப்சர்வ் பண்றதுன்னு உனக்கு தெரியுமான்னு ஜீமாங் ஹூப்ஃபுல்லா கேட்க, காங் தலையசைச்சு தெரியாதுன்னு அட்மிட் பண்றான். ஜீமாங் அதிர்ச்சி அடைந்து, குறைந்தபட்சம் முன்னோர்கள் அதோட எசன்ஸை எடுத்தாங்களான்னு மேலும் கேட்க, காங் கடந்த காலத்தை நினைவுபடுத்துவது போல பார்க்க, அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆனா அது திருடப்பட்டதுன்னு சொல்றான். அந்த எசன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அவன் டிஸ்கிரைப் பண்றான். அது தண்டர் எனர்ஜியால சுழன்று நீல சுடர்களால் சுற்றப்பட்டு அன்டச்சபிளாகவும் டெட்லியாகவும் இருந்தது. அதனால அவங்க அதை சீல் பண்ண ஒரு வழி கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தது. ஆனா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அது வேனிஷ் ஆகி போயிடுச்சு. ஒரு லோன் மேன் சென்ட்ரல் பிளெயின்ஸ்ல தெரியாத ஒரு டெக்னிக்கால முழு புறத்தல் படையை அழிச்சிருந்தாருன்னு காங் ரீகவுண்ட் பண்றான். எல்லா மிலிட்டரி டிவிஷனையும் மொபிலைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. கடைசியில அவங்க நங்கன் மவுண்டன்ல அவனை கார்னர் பண்ண, அங்க அவன் மிஸ்டீரியஸா டிசப்பியர் ஆகி போயிடுறான். இது பிளேட் காட் 6 மார்ஷல் கிளானோட ஒரு பழைய லெஜெண்ட் மாதிரி இருக்குன்னு ஜியாங் ஹாஃப் அம்யூஸ்டா சொல்றான். ஆனா இது ஹெவன்லி டீமன் கல்ட்டோட ரைஸுக்கு முன்னாடியே நடந்திருக்குன்னு காங் இன்சிஸ்ட் பண்றாரு. அவர் முடிக்கிறதுக்குள்ள ஒரு திடீர் மஞ்சள் மின்னல் தாக்கி அந்த பிளட்டை குடிச்ச ஒரு மனுஷனை கொன்னுடுது. மின்னல் அவனோட உடல்ல இருந்து வெடிக்க அவனோட தலை எக்ஸ்ப்ளோட் ஆக எல்லாரும் ஸ்டண்ட் ஆகுறாங்க.
அது காங் எச்சரிச்ச மாதிரி அந்த பிளட் உண்மையிலேயே குடிக்க முடியாதுன்னு சிலர் சத்தம் போடுறாங்க. ஜிம் கோபமாகி நாங்க டிராகன் டர்ட்டில சும்மா கொன்னுட்டோம்னு சாபம் கொடுத்து ஒரு ரிவார்ட் கேட்கறான். டீமன் கல்ட் லீடர் யூன் பலவீனமா இருக்கிற இந்த நேரத்துல அவனோட தலையை எடுக்கணும்னு டிக்ளேர் பண்றான். ஆனா காங் மெதுவா சிரிச்சு யூன் பத்தி உனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஞாபகப்படுத்துறான். இதற்கு முன்னாடி டாங்கோ கவுண்டியில பிளேட் காட் கிளான் யூன் செலஸ்டியல் ஃபிளாஷ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனா யூன் தன்னுடைய பலவீனத்தை ஃபேக் பண்ணி அவங்கள லியூர் பண்ணதால அவங்க கம்ப்ளீட்டா வைப்ட் அவுட் ஆயிட்டாங்கன்னு இந்த நம்பர்ஸுக்கு அவன் ரொம்ப தந்திரமானவன், ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு நிரூபிக்குதுன்னு ஒரு கிரேவ் டோன்ல எக்ஸ்பிளைன் பண்றான். அப்புறம் உங்களால கார்டியன் ஃபார்மேஷனை கூட உடைக்க முடியுமான்னு கேட்க ஜியாங் அமைதியா நாட்ஸி ஐஸ் பேலஸ் கூட ஒரு அலையன்ஸ் உருவாக்கலாமேன்னு திடீர்னு சஜஸ்ட் பண்றான். அவன் பிளாக் ஷேடோ ஃபோர்ஸஸோட டெம்பரரி லார்டான விஜாங்கியம்ம பார்க்க திரும்புறான். அவர் அமைதியா அந்த அரண்மனைக்கு லாசஸ் இருந்தாலும் அவர்களிடம் இன்னும் பெரும் பலம் உள்ளது. அவர்களின் உதவியோடு ஃபார்மேஷன் பாதுகாப்பு அமைப்பை நீக்கி தன்னுடைய எபிலிட்டி திறமையால் டார்க் கிங் இருண்ட அரசனை தடுத்து நிறுத்த முடிந்தால் அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஜிமாங் ஹோப்ஃபுல் ஆகி உடனே அவர்களை அணுகும்படி ஏர்ஜ் செய்கிறான். ஆனா வி ஜாங் எம் அமைதியாக ஐஸ் பேலஸ் மாஸ்டரை கைகாட்ட அவர் டிராகன் டர்ட்டிலின் பிளட்டை க்ளோயிங் ஐஸின் ஒரு ஷார்டுக்குள்ள சீல் பண்ணி கொண்டு இருந்தார். அந்த அரண்மனை டீமன் கல்ட்டுடன் சண்டை போடுவதை விட ஸ்பிரிட் பீஸ்ட் பிளட்டை கிளைம் செய்வதில்தான் அதிக கவனம் செலுத்துவது தெளிவாக தெரிந்தது. ஆக்டிங் பேலஸ் லார்ட் டான்ஜன் அருகில் நின்று ரத்தத்தை அன்டைல்யூட்டடா நீர்த்தாததா எடுப்பது எப்போதும் ரெக்லஸான செயல்னு ஃபிளாட்டாக சொன்னதால் சீல்டு ஷார்டை சுத்தி ஃப்ராஸ்ட் மிஸ்ட் சுருண்டது. அருகிலிருந்த ஒரு எல்டர் ஸ்மர்க் பண்ண முதலில் அதை உரைய செய்து தண்டர் எனர்ஜி மெதுவாக வெளியேற அனுமதிப்பது நல்லதுன்னு நினைக்கிறாரு. அப்புறம் அவருடைய டோன் கூர்மையாக ரத்தம் வேல்யூபிளா இருந்தாலும் எசன்ஸ் தான் உண்மையில் மேட்டர்னு சொல்றாரு. 2 பேரும் அந்த ஷார்டை ரிலீஸ் பண்ண அது மெதுவாக தரையில் ரெஸ்ட் ஆகுது. டீமன் கல்ட் நகரவில்லை, மார்ஷல் அலையன்ஸ் அமைதியாக இருக்கிறதுன்னு எல்டர் கவனிக்கிறார். அவர் கூச்சி மற்றும் டான் கிட்ட வேற யாராவது எசன்ஸை எடுப்பதற்கு முன் அவங்க உடனே அண்டர் கிரவுண்ட் போகணும்னு சொல்றாரு. யுஎன் டான் தலையசைச்சு கூர்மையாக திரும்பி லார்ட் பெக்க கூப்பிடுறான். பின்புறத்தில் இருந்து ஒரு ஆள் முன்னாடி வர்றான். பெக் கோஜிங், ஸ்னோ ஸ்வர்ட் யூனிட்டன் லார்ட். யுஎன் டான் ஒரு ஸ்ட்ரைக் டீமை கூட்டி டிராகன் டர்ட்டில் செதுக்கிய பாதையை பின்தொடரவும் அண்டர் கிரவுண்ட் ரூட்டை செக்யூர் பண்ணவும்னு அவனுக்கு ஆர்டர் பண்றான். பெக் கோஜிங் தன் முஷ்டியால் தன் மார்பின் மேல் தட்டி பவ் வணங்கி நான் புரிந்து கொண்டேன்னு சொல்றான். அவனும் அவனுடைய யூனிட்டும் ஹெசிடேஷன் இல்லாம விரைந்து ஓடுறாங்க. அப்புறம் குவென்டான் மற்ற எல்டர்ஸை பார்த்து அவனுடன் டிசென்ட் செய்ய தயாராகும்படி சொல்றான். ஆனா எல்டர் யக் காணாமல் போயிருந்ததை கவனிச்சு பாஸ் பண்றான். இதற்கிடையில் வேறு ஒரு இடத்துல 2 பேர் ஆவேசமா ஆர்கியூ பண்றாங்க. ஒருத்தர் முதலில் டீமன் லீடரை தாக்க வேண்டும்னு வலியுறுத்த மற்றவர் டிராகன் டர்ட்டிலின் எசன்ஸை செக்யூர் செய்வதை பிரையாரிட்டி பண்றாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேக்கல் அமைதியாக அவங்க நடுவுல நின்னு தன் கன்னத்துக்கு அடியில் ஒரு கை வைத்து யோசிக்கிறா. திடீரென ஒரு மெசஞ்சர் வேகமாக வந்து நார்த் சி ஐஸ் பேரஸ் அண்டர் கிரவுண்ட் இறங்க ட்ரை பண்ணுதுன்னு மூச்சு வாங்க சொல்றான். காங்கின் கண்கள் டிஸ்பிலீஃப்ல அகலமாக அது டிராகன் டர்ட்டிலின் எசன்ஸை குறிக்குதுன்னு உணர்றாரு. தன் முஷ்டியை இறுக பிடிச்சு வேறு வழி இல்லை, இந்த எசன்ஸ் நம்ம அலையன்ஸுக்கு உரியது, நம்ம விரைவாக செயல்படணும்னு சொல்றாரு. ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேக்கல் அதை எக்ஸ்ட்ராக்ட் செய்ய பாதுகாப்பான வழி இல்லைன்னு வான் பண்ண காங் அமைதியாகவும் கிரிம் கடுமையாகவும் ரெசல்யூட் உறுதியாகவும் கல்ட் லீடர் யான் அதை எடுப்பதற்கு பதிலாக நாங்க அதை அழிச்சிடுவோம்னு சொல்றாரு. அவளுடைய அக்ரிமெண்டை கவனிச்சு மற்ற யூனிட் லீடர்ஸ் மேற்பரப்பை பாதுகாக்க அங்கேயே இருக்கட்டும்னு காங் அவளிடம் சொல்றாரு. ஏதோ அம்மிஸ் தவறாக இருப்பதை உணர்ந்து அவர் லார்ட் மியா பத்தி கேட்க அவர் ரிப்போர்ட் பண்ணாமலே சீனியர் மெம்பர்ஸுடன் எசன்ஸை மீட்க கீழே போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிறாரு. காங் டீப் அனீஸ் உணர்ந்து குழுவை விரைவாக நகர ஏர்ஜ் பண்றாரு. பங்கி மவுண்டன்ல சீன் ஷிஃப்ட் ஆகுது. 2 உருவங்கள் இருண்ட பாதையில காஷியஸாக நகர்றாங்க. ஒருத்தர் லேசான ஆனா ஃபவுல் ஸ்மெல் பத்தி ரிமார்க் பண்ண மற்றவர் இரத்த குளத்தில் காலடி வைத்து அவங்க ஐஸ் சீல் சேம்பரை விரைவாக அடைய வேண்டும்னு வார்ன் பண்றாரு. அவங்க முன்னேற மேலும் பல பாடிஸ் தெரிகின்றன. டெத்தால் ஏர் ஹெவி ஆகுது. ஃபிளிக்கரிங் டார்ச்சஸ் ஏரி ஷேடோஸை வீசுது. டிராகன் டர்ட்டில் ஐஸ் சீலை பிரேக் செய்யவில்லைன்னு டார்ச் பேரர் முணுமுணுக்க ஸ்டாப் வூண்ட்ஸுடன் இருந்த காப்சஸை இன்ஸ்பெக்ட் பண்ண குனிஞ்சு யார் சர்ப்ரைஸ் அட்டாக் தொடுத்திருக்க முடியும்னு ஆச்சரியப்படுறான். மற்றவர் தரையில் இருந்த இரத்த காலடி தடங்களை சுட்டிக்காட்ட அது ஒரு மேசிவ் ஹோலை நோக்கி போகுது. ஒரு எல்டர் ஐசீல்ல இருந்த ஹோலை பார்த்து டிஸ்பிலீஸ் தெரிவிக்க மற்றவர் அவங்க டிராகன் டர்ட்டிலை கவனிக்கும் போது யாரோ அட்டாக் பண்ணி அண்டர் கிரவுண்ட் போயிருக்காங்கன்னு சஜஸ்ட் பண்றாரு. தன்னுடைய வாழை இருக்க பிடிச்சு யார் பின்னாடி இருந்து தாக்க டேர் பண்ணதுன்னு கேட்க அவனுடைய எக்ஸ்பிரஷன் ஹார்டன் ஆகிட்டு.
அப்புறம் பெக் கோஜிங் தன் கம்பானியனை பார்த்து உடனே திரும்பி போய் ஆக்டிங் பேலஸ் லார்டுக்கு ரிப்போர்ட் பண்ணேன்னு ஆர்டர் பண்றான். அவனுடைய குளிர்ந்த பார்வை ரத்த களரி மற்றும் கேப்பிங் ஹோல் மேல சுழல அவனுடைய ரிசால்வ் சிக்னல் ஆகுது. சீன் டனல்குள்ள மாறுது. அங்க யாரோ ரத்த காலடி தடங்களை பின்தொடர நேரோ பேசேஜில் ஆழமா ஓடுறாங்க. அது பெக்கோவே தான். அவன் முகத்துல வேர்வை சொட்ட சொட்ட முன்னாடி போறான். முன்னாடி ஒரு ஃபெயிண்ட் லைட் தென்பட அவன் ஒரு பாறைக்கு பின்னாடி ஒளிக்கிறான். தான் அவர்களை பார்க்க முடிந்தால் அவர்களாலும் தன்னை பார்க்க முடியும்னு தெரிஞ்சுக்க அவன் கேர்ஃபுல்லாக நகர வேண்டும்னு டிசைட் பண்றான். தன்னுடைய வாழை இறுக்கம் பிடிச்சு சரியான சான்ஸ் கிடைக்கும்போது தன்னுடைய ஐஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி டனலை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறான். அவன் அந்த லைட்டை பார்க்கும்போது டனல் ஏரிலி சைலண்ட் ஆகுது. ஒரு பெல்லின் சத்தம் அதில் எதிரொலிக்க அதோடைய மீனிங் பத்தி அவன் பசில் ஆகிறான். அவன் மேலிருந்து ஒரு மாஸ்க்டு ஃபிகர் அவனை நோக்கி குதிப்பதை அவன் கவனிக்கவில்லை. அடுத்த நொடியில் ரத்தம் எல்லா இடத்திலும் தெறிக்க டனல் வால் சிவப்பா கரையாகுது. வெளியில வயலண்ட் லைட்னிங் எனர்ஜி எல்லா திசைகளிலும் பரவ யான் கிராஸ் லெக்டா உட்கார்ந்து மெடிடேட் பண்றான். தன்னுடைய இன்னர் கையை சர்க்குலேட் பண்றான். ஜூ அவனை ஆங்ஷியஸாக பார்க்கிறா. 1 மணி நேரம் ஆகிடுச்சு, ஆனா அது உண்மையில் 2 மணி நேரம். தண்டர் கை இன்னும் குறையவில்லை. அதனால அன்ஈஸியா ஃபீல் பண்றா. நார்மலா கல்ட் லீடர் இவ்வளவு நேரத்துக்குள்ள முடிச்சிருப்பாரு. அதனால டிராகன் டர்ட்டிலின் எனர்ஜி இவரை சமாளிக்க முடியாத அளவுக்கு பலமா இருக்கலாமோன்னு வரி பண்றா. இதற்கிடையில் யான் இன்டர்னலாக போராடுறான். தண்டர் கை தன்னுடைய நரம்புகள் வழியாக எரிய டிமானிக் கையை பயன்படுத்தி தன்னுடைய 8 எக்ஸ்ட்ராடினரி நரம்புகளை பாதுகாக்க ஃபோர்ஸ் பண்றான். டேஞ்சரஸ் ஃப்ளோவான தண்டர் கையை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்றான். பல்லை கடிச்சு மெரிடியன்ஸ் எரியாமம் கையை சர்க்குலேட் பண்ணுவது எவ்வளவு டிஃபிகல்ட்னு உணர்றான். நானோ இருந்தா முன்னாடி மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி ரிப்பேர் பண்ணி இருக்க முடியுமே, எவ்வளவு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறான். இது யானுக்கு நானோ உண்மையிலேயே நிரந்தரமாக டிசப்பியர் ஆயிட்டானா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது. அவனுடைய கண்கள் மூடி இருக்க இருளால் சூழப்பட்ட அவன் பதில் வேண்டி நானோவை டெஸ்பரட்டாக கூப்பிடுறான். திடீரென இருட்டுக்குள்ள ஒரு பிரைட் ப்ளூ லைட் ஃபிளாஷ் ஆகுது. ரெட் அண்ட் ப்ளூ ஹாலோகிராஃபிக் டிஸ்பிளேஸ் தோன்றி நானோ சிஸ்டம் ரெக்கவரி கம்ப்ளீட்டட் மற்றும் எரர் அக்கரிங் மற்றும் மாடிஃபிகேஷன் லாக்ஸ் டிஸ்என்கேஜ்ட் போன்ற ஃப்ராக்மெண்டட் மெசேஜஸுடன் ரெஸ்பாண்ட் பண்ணுது. நானோ திரும்பி வந்ததுனால யான் ஓவர் ஜாய்ட். ஆனா அவன் சீக்கிரமாகவே தன்னை அமைதிப்படுத்தி கொண்டு இந்த குழப்பமான வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம், நானோ சரியா வேலை செய்கிறதான்னு கேட்கிறான். நானோ மெஷின் தொடர்ந்து லோட் ஆகி மெமரி 1 மற்றும் மெமரி 2 பூட்டப்பட்டுள்ளதுன்னு சொல்ற ஒரு ரெட் பேனலை காட்டுது. அப்புறம் அந்த பேனல் நீல நிறமாக மாறி 2 மெமரிகளும் இப்போது அன்லாக் ஆனதுன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. பிளாக் பாக்ஸ் மீதான வீடியோ லாக் நீக்கப்பட்டிருக்கு. யோன் ஆச்சரியத்தில் பார்த்து இது ஏதோ ஆக்மெண்டட் ரியாலிட்டியான்னு ஆச்சரியப்படுறான். பிளாக் பாக்ஸ்னா என்ன, ஏன் எல்லாம் திடீர்னு நடக்குதுன்னு அவன் கேள்வி கேட்குறான். சுத்தி பார்க்க ட்ரை பண்ணும்போது தன்னை சுத்தி இருக்கிற சுவர்கள் ஸ்டோனுக்கு பதிலா குளிர்ந்த உலோகமால் செய்யப்பட்டிருப்பதை கவனிக்கிறான். அப்புறம் நானோவோட கைடன்ஸ் ஸ்கிரீன்ஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்ட் விண்டோஸ் பக்கத்துல மிதப்பதை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறான். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனுடைய பாடி நகர மாட்டேங்குது. ஃப்ரஸ்ட்ரேட்டடான அவன் இந்த வீடியோக்கு என்ன அர்த்தம், நான் எங்க இருக்கேன், எரர் காரணமாக ஏன் லாக் நீக்கப்பட்டதுன்னு நானோவிடம் கேட்குறான். அவன் தொடர்ந்து கேள்விகள் கேட்க 2 உருவங்கள் திடீரென லேபுக்குள்ள நுழைய அவன் நர்வஸா வியர்க்கிறான். ஒருத்தர் ஒயிட் லேப் கோட் போட்டிருக்காரு, மற்றவர் ஸ்டைலிஷ் கிளாஸஸ் அணிந்த ஒரு ஆண். இவர் ரொம்ப ஸ்டப்பர்னானவர்னு சயின்டிஸ்ட் கருத்து தெரிவித்த இவங்க யாரா இருக்கலாம்னு யோன் ஆச்சரியப்படுறான். இவருடைய கண்களில் நானோ மெஷின்ஸ் பொருத்தப்பட்டிருந்தால் இவருக்கு கிளாஸஸ் தேவை இருக்காதுன்னு சயின்டிஸ்ட் அறிவுரைக்கிறார். கிளாஸஸ் போட்ட அந்த நபர் ஐடென்டிட்டி சிப் ஏற்கனவே போதுமான அளவு டேஞ்சரஸ் தான், அதோட நானோ மெஷின்ஸும் பொருத்தினால் டிபியின் ட்ராக்கிங் இன்னும் ஃபாஸ்டர் ஆகிவிடும், இது சயின்டிஸ்டுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும்னு ரிப்ளை பண்றாரு. யோன் கவனமாக கேட்டு அவங்களுடைய விசித்திரமான கான்வர்சேஷனை புரிந்து கொள்ள ட்ரை பண்றான். அவங்க பேசுற நானோ மெஷின்ஸ் நானோவுடன் ரிலேட்டடா இருக்கணும்னு கெஸ் பண்றான். டிபின்னா என்னன்னு ஆச்சரியப்படும் போது கிளாஸஸ் போட்ட அந்த நபர் ஐடென்டிட்டி சிப்பை நீக்க முடியுமான்னு கேட்குறாரு. அந்த சிப் ரத்த ஓட்டத்தில் ஃப்ளோ பாய்வதால் அதை நீக்க பிளட் முழுவதையும் ஃபில்டர் செய்ய வேண்டும். இதனால மார்ஷல் ஆர்ட்ஸ் எபிலிட்டிஸை இழக்க நேரிடும்னு சயின்டிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த நபர் ஹெசிடேஷனுடன் வரி பண்ண ரியாக்ட் பண்றாரு. ஆனா ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் ரியலைஸ் பண்றாரு. இந்த உலகத்தில் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருந்தால் இந்த நபரும் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டா தான் இருக்க வேண்டும்னு யோன் நினைக்கிறான். அந்த நபர் ஒரு இஎம்பியை பயன்படுத்தி சிப்பை நிறுக்க சஜஸ்ட் பண்ண, ஆனா சிப்ல பில்ட்-இன் இஎம்பி கேன்சலர் இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாரு. அந்த நபர் எலக்ட்ரிக் ஷாக் பயன்படுத்த ப்ரொபோஸ் பண்ண, சயின்டிஸ்ட் குளிர்ந்த குரலில் அந்த சிப்பை டிஸ்ட்ராய் பண்ண 10 மில்லியன் வோல்ட்ஸ்க்கு மேலே தேவை, நீங்க சாக விரும்புறீங்களா, நீங்க அப்படிப்பட்ட சூசைடல் ஐடியா ட்ரை பண்ணா நான் உங்களை நிறுத்த மாட்டேன்னு சொல்றாரு. கடைசியில் சயின்டிஸ்ட் பெருமூச்சு விட்டு, ஒருவேளை சிப் உடைக்கப்பட்டாலும் ஏதாவது தவறு நடந்தால் கவர்மெண்ட் உடனே அலர்ட் செய்யப்படும்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு.
கிளாஸஸ் போட்ட அந்த நபர் அவங்க உடனே கவனிக்கப்படுவோம்னு ரியலைஸ் பண்ணி நர்வஸா தன் கழுத்தை தடவ அவங்க உண்மையிலேயே யாருன்னு யோன் ஆச்சரியப்படுறான். அந்த நபர் பிட்டர் லுக்குடன் முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணினாலும் டிபியிலிருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. திடீரென அவர் நின்று யோனை பார்த்து திரும்பி விசித்திரமான ஸ்மைலுடன் நெருங்க வர 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் நேராக பார்க்கறாங்க. யோன் ஒரு பலமான டேஜாவு உணர்ந்து இந்த நபர் எனக்கு ஏன் ரொம்ப ஃபெமிலியரா தெரிகிறாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றான். அந்த நபர் தொடர்ந்து சிரிச்சு எதையோ பிடிக்க ட்ரை பண்ணுவது போல தன் கையை நீட்டுகிறார். அதிர்ச்சியடைந்த யோன் காத்திருங்கன்னு சொல்றான். ஆனா அந்த நபருடைய கை அவர் யாரால் செய்யப்பட்டவர் மாதிரி நேரா அவர் வழியே போகுது. அப்புறம் யோன் தன்னால ஏன் நகர முடியலன்னா இந்த முழு சீனும் நானோவின் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காட்டப்படுதுன்னு ரியலைஸ் பண்றான். கிளாஸஸ் போட்ட அந்த நபர் ஒரு வயல் லிக்விடை உயர்த்தி இதுதான் 7th ஜெனரேஷன் நானோ மெஷின்னு ப்ரௌடா சொல்றாரு. அப்புறம்தான் தான் பார்ப்பது எல்லாமே நானோவின் பார்வை கோணத்திலிருந்து யோன் புரிந்து கொள்கிறான். அந்த நபர் சிரிச்சு இது மாடர்ன் சயின்ஸின் பீக்னு சொல்றாரு. நானோ மெஷின்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு, டிபி கூட அவற்றை ட்ராக் பண்ண முடியாது. அப்புறம் அவர் லேப் கோட் போட்ட அந்த நபரிடம் இதை உலகத்துக்கு அனௌன்ஸ் பண்ணா நோபல் பிரைஸ் கிடைக்குமான்னு கேட்குறாரு. கடத்தப்பட்ட மெட்டல்ஸ் மற்றும் இல்லீகல் ரிசர்ச்சால அவங்க எந்த பிரைஸும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னு சயின்டிஸ்ட் பதிலளிக்கிறாரு. கிளாஸஸ் போட்ட அந்த நபர் சிரிச்சு ஒத்துக்கொண்டு அந்த மெட்டீரியலுக்கு மறுபடியும் என்ன பெயர்னு கேட்குறாரு. சயின்டிஸ்ட் அது கேட்லைனியம்னு ஆன்சர் பண்றாரு. கிளாஸஸ் போட்ட அந்த நபர் ஏதாவது கேட்லைனியம் பாக்கி இருக்கான்னு கேட்குறாரு. இதை அதிகமாக மேக் பண்ண முடியாதுன்னு மென்ஷன் பண்றாரு. உங்களுக்கு அது என்னன்னே தெரியுமான்னு சயின்டிஸ்ட் சர்ப்ரைஸ் ஆகி கேட்குறாரு. 7வது தலைமுறை தான் உலகத்திலேயே இந்த வகை ஒரே ஒன்றுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. யோன் அந்த வயலை பார்த்து அவங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள ட்ரை பண்றான். அவனால எல்லாத்தையும் கேட்ச் பண்ண முடியல. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருந்தது. நானோ அவர்களால் கிரியேட் செய்யப்பட்டது. அது எப்படி என் உடலுக்குள்ளே வந்தது? அவன் ஆச்சரியப்படுறான். கிளாஸஸ் போட்ட அந்த நபர் அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க வேண்டும்னு சொல்றாரு. சயின்டிஸ்ட் ஹெசிடேட்டாக உண்மையிலேயே இதை கோ த்ரூ பண்ண விரும்புறீங்களான்னு கேட்குறாரு. அந்த நபர் ஹெசிடேஷன் இல்லாம நான் நானோ மிஷினை பாஸ்ட்ல இருந்து ஒருத்தருக்கு பாஸ் பண்ணுவேன்னு ரிப்ளை பண்றாரு. யோனுடைய ஹார்ட் அதிர்ச்சியில படபடக்க சயின்டிஸ்ட் அமைதியாக அந்த மெஷின் ஒரு டைம் போர்ட்டலின் மேக்னெட்டிக் ஃபீல்டை சர்வைவ் பண்ண வேண்டும், ஆனா அதை ரொம்ப டிஸ்டன்ட் பாஸ்ட்டுக்கு அனுப்புவது ரொம்ப டேஞ்சரஸ்னு வார்ன் பண்றாரு. அந்த நபர் வயலை மேஜை மேல வச்சு அதனால தான் அதனுடைய பெரும்பான்மையான ஆபத்தான செயல்பாடுகள் லாக் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. சயின்டிஸ்ட் வயலை பார்த்து அவங்க 7th டீமன் லார்டோட ஆட்சி காலத்திலோ அல்லது கம்ப்ளீட் டீமன் எம்பரரோட ஆட்சி காலத்திலோ அவங்களை நிறுத்தி இருக்க வேண்டுமான்னு கேட்குறாரு. யோனுடைய கண்கள் அகலமாகுது. சவுத் டீமன் லார்ட் அவனுடைய அப்பாவோட டைட்டில், சுப்ரீம் கல்ட் லீடர். ஆனா கம்ப்ளீட் டீமன் எம்பரர் பத்தி அவன் எப்பவும் கேள்விப்பட்டதில்லை. அது யாரா இருக்கலாம்? சயின்டிஸ்ட் குறிப்பிடும் அவங்க யாரா இருக்கலாம்னு யோன் ஆச்சரியப்படுறான். சயின்டிஸ்ட் அவங்க பாஸ்டை சேஞ்ச் பண்ணினாலும் அது ஒரு செப்பரேட் டைம் லைனை மட்டுமே உருவாக்கும், பிரசன்ட் வேர்ல்டை அஃபெக்ட் பண்ணாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிளாஸஸ் போட்ட அந்த நபர் சிரிச்சு எனக்கு அந்த தியரி நல்லா தெரியும், ஆனா நான் காட்டுறத பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. அவர் தன் ரிஸ்ட் வாட்ச்ல ஒரு டிவைஸை டேப் செய்ய ஒரு ஹோலோகிராம் தோன்றியது. அந்த நபர் ஹோலோகிராம்ல இருக்கிறவர் பூமியில ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. டிசாஸ்டர்ல இருந்து 6 முறை மனித குலத்தை காப்பாற்றிய ஒரு ஹீரோ. AD 1967ல இருந்து 2940 வரை 1000 இயர்ஸ் வாழ்ந்தவர்னு. ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு காலம் வாழ முடியும்னு கேட்குறாரு. அந்த மனிதர் ஒரு லெஜண்ட். நேச்சுரல் ரியாலமை அரீச் பண்ணி நேச்சரின் எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி இம்மார்டாலிட்டி பெற்றவர்னு சயின்டிஸ்ட் சொல்றாரு. கிளாஸஸ் போட்ட அந்த நபர் ஹோலோகிராமை பார்த்து இந்த பிளானட்ல அப்சார்ப் பண்ண நேச்சர் ஏதாவது பாக்கி இருக்கான்னு ஆச்சரியப்படுறாரு. எனக்கு அப்படிப்பட்ட டீப் மார்ஷியல் பிரின்சிபல்ஸ் பற்றி எதுவும் தெரியாதுன்னு சயின்டிஸ்ட் பதிலளிக்கிறாரு. அந்த நபர் ஸ்காஃப் பண்ணி மார்ஷியல் ஆர்ட்ஸ் குறைந்து விட்டது, பாக்கி இருக்கிற எல்லா பவரும் இப்போ 6 பிளேடால கண்ட்ரோல் செய்யப்படுதுன்னு சொல்றாரு. அந்த பேரை கேட்டு யோன் அதிர்ச்சி அடைகிறான். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சயின்டிஸ்ட் கேட்கிறாரு. அந்த நபர் ஹோலோகிராமை மறுபடியும் பார்க்க சொல்ல ஒரு ஆணுடைய முகம் 1870 டேட்டுடன் தோன்றியது. அவர் ஹோலோகிராஃபிக் கீபோர்டை மறுபடியும் பிரஸ் பண்ண பல இமேஜஸ் தோன்றியது. ஒவ்வொரு படமும் வேறுபட்ட ஹெரால இருந்து. பிரசன்ட்ல இருந்து ஒருத்தர் ரிப்பீட்டடா டிஸ்டன்ட் பாஸ்ட்டுக்கு டிராவல் பண்ணினால் அது அவங்க தொடர்ந்து டைம் டிராவல் பண்றாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய கோல் ஹிஸ்டரியை சேஞ்ச் பண்ணுவதா இருந்தால், அவங்க ஏற்கனவே சக்சீட் பண்ணியிருந்தால் அப்போ எல்லாம் ஆல்டர் செய்யப்பட்டது. அப்புறம் ஸ்கிரீன் எக்ஸ்ட்ரீம் 6 மார்ஷல் கேட்ஸின் ஃபிளாகை காட்ட யோன் டிஸ்பிலீஃப்ல பார்க்கறான். மேலும் பல இமேஜஸ் தோன்றியது. பிரசன்ட்ல இருந்து மக்கள் மறுபடியும் வேறு வேறு ஏன்ஷியன்ட் டைம்ஸ்க்கு டிராவல் பண்றாங்க. கடைசி இமேஜ் பிளேட் காட் 6 மார்ஷல் கிளானின் ஃபிளாகை காட்டியது. யோன் அதிர்ச்சி அடைந்தான். சயின்டிஸ்ட் கண்டினியூ பண்ணி ஃபியூச்சர்ல இருந்து ஒருத்தர் டைம் டிராவல் பண்ணி பிளேட் காட 6 மார்ஷல் கிளானை கிரியேட் பண்ணி அது ஹிஸ்டரியையும் ஃபியூச்சரையும் சேஞ்ச் பண்ணிச்சுன்னு சொல்றாரு. உண்மையிலேயே அதுதான் நடந்ததான்னு யோன் கேட்கிறான். தான் கேட்பதை புரிந்து கொள்ள ட்ரை பண்றான். கிளாஸஸ் போட்ட அந்த நபர் டைரக்டாக அது ட்ரூ தான்னு சொல்றாரு. பாஸ்டுக்கு போன அந்த நபர் பிளேட் காடா இருக்கலாம்னு அவர் நம்புறாரு.
யோனுடைய கண்கள் டிஸ்பிலீஃப்ல அகலமாகுது. பிளேட் காட் ஃபியூச்சர்ல இருந்து வந்து ஹிஸ்டரியை ஆல்டர் பண்ண கிளானை ஃபார்ம் பண்ணது யோசனை ஏற்க கடினமாக இருந்தது. சயின்டிஸ்ட் சத்தம் போட்டு அது இம்பாசிபிள்னு சொல்றாரு. அங்கீகரிக்கப்படாத யாரும் நானோ மெஷின்ஸ் இல்லனா ஐடி சிப்ஸை டைம் போர்ட்டல் வழியா எடுத்துட்டு போனால் டைம் பெட்ரோலால் ட்ராக் செய்யப்படுவார்கள்னு சொல்றாரு. அவர் தன்னை காம் பண்ண ட்ரை பண்ணி டைரக்டர் சியான்னு அழைக்கப்பட்ட மற்ற ஒரு நபரிடம் அவருடைய குரூப் மேல இருக்கிற பிரஷர் எனக்கு புரியுது, ஆனா இந்த தியரி ரிடிகுலஸ்னு மென்ஷன் பண்றாரு. யோன் அந்த நேம் சியானை மறுபடியும் தன்னுடைய மனதில் நோட் பண்றான். ஆனா டைரக்டர் சியான் அது ஸ்பெகுலேஷன் இல்லைன்னு சொல்றாரு. அவர் தன் ரிஸ்ட் வாட்சை அட்ஜஸ்ட் பண்ண ஸ்கிரீன் ஃபிளாஷிங் வார்னிங்ஸை காட்ட ஆரம்பிச்சு ஒரு டாப் சீக்ரெட் டாக்குமெண்ட்டை ஆக்சஸ்க்கு ஆத்தென்டிகேஷன் கேட்கறது. அது என்னன்னு பார்த்து சயின்டிஸ்ட் கேஸ் பண்ண அது ஹிஸ்டரி ஆர்கைவ். சியான் ஃபேமிலியின் டைரக்ட் பிளட் லைனே உள்ள உறுப்பினர்கள் மட்டுமே இதை ஆக்சஸ் செய்ய முடியும்னு சொல்றாரு. டைரக்டர் சியான் அவரை இக்னோர் பண்ணி நான் தேவையான பார்ட்ஸை மட்டும் காட்டுவேன்னு சொல்றாரு. சிஸ்டம் ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஸ்டெப்பை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ரெட்டினல் ஸ்கேன் கேட்கறது. டைரக்டர் சியான் அமைதியாக தன் கிளாஸஸை நீக்க அவருடைய கண்கள் தெரியுது. ஸ்கேன் சக்சீட் செய்ய சிஸ்டம் ஒரு வாய்ஸ் செக் கேட்கிறது. அவர் சை விட்டு ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ண யோன் அவருடைய முகத்தை முழுசா பார்க்க அதிர்ச்சியில ஃப்ரீஸ் போயிடுறான். அந்த ரிசம்பிளன்ஸ் அன்பிலீவபிளா இருந்தது. அந்த ப்ராசஸ் முடிந்ததும் சிஸ்டம் அவரை டைரக்டர் சியான் முயாங்னு கிரீட் பண்ணி ஆர்கைவுக்கு ஆக்சஸ் வழங்குது. யோன் அவரை பார்த்து புரிந்து கொள்ள போராடுறான். அந்த மனிதர் தன்னை போலவே இருந்ததால அவரை தன்னுடன் மிஸ்டேக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறான். சியான் எம்ப்ளம் கூட யோனுடைய சொந்த கல்ட்டுடன் மேட்ச் ஆகுது. இந்த ஃபுட்டேஜ் ஃபார் ஃபியூச்சர்ல இருந்து வந்தது தெளிவாக தெரிகிறது. அந்த மனிதர் தன்னுடைய டிஸ்டன்ட் டிசெண்டிங்டா இருக்கலாம்னு அவன் ரியலைஸ் பண்றான். ஸ்கை கார்ப்பரேஷன் ஹெவன்லி டீமன் கல்ட்டின் ஃபியூச்சர் வெர்ஷனாக இருக்க வேண்டும்னு. டைரக்டர் சியான் கடைசியில ஸ்க்ரோலிங்கை நிறுத்த தனக்கு தேவையானதை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு. ஸ்கிரீனை பார்த்த யோனுடைய ஜா டிராப் ஆகுது. அது ஹெவன்லி டீமன் கல்ட்டின் ஹிஸ்டரி ரெக்கார்ட். அது கல்ட்டோட ஃபவுண்டிங் ரெக்கார்ட்னு சயின்டிஸ்ட் அமேஸ் ஆகுறாரு. டைரக்டர் சியான் தேவையான பார்ட்ஸ்ல மட்டும் கவனம் செலுத்த நம்பர் பண்றாரு. யோன் அந்த டாக்குமெண்ட்ஸை ஃபார்மர் கல்ட் லீடர்ஸோட ரெக்கார்ட்ஸாக ரெகக்னைஸ் பண்றான். ஃபியூச்சர் எப்படி ஹிஸ்டரியை ஸ்டோர் பண்ணுதுன்னு மார்வல் பண்றான். ஒரு டைட்டில் தன்னை ஸ்டன் பண்ணும் வரை அவன் தொடர்ந்து படிக்கிறான். ஆர்ம் சிவரிங் டீமன் எம்பரர் 24th கல்ட் லீடர் யோன். அது அவனுடைய சொந்த பெயர். அவனுடைய டைட்டில் டீமன் காடா இருந்த போதிலும் அந்த கல்ட்டுக்கு த்ரெட்டன் பண்ணவங்களுடைய ஆர்ம்ஸை பர்சனலாக வெட்டி இந்த டைட்டிலை பெற்றதாகவும் அடுத்த வருடம் தன்னுடைய க்ளோசஸ்ட் எய்ட்ஸுடன் பேட்டிலுக்கு போனதாகவும் அந்த ரெக்கார்ட் சொல்லுது. அவன் இன்னும் படிக்கிறதுக்கு முன்னாடி டைரக்டர் சியான் ஸ்கிரீனை ஸ்க்ரோல் பண்ணி மூவ் பண்ணிடுறாரு. யோன் ப்ரொட்டஸ்ட் பண்ண, ஆனா சயின்டிஸ்ட் வேற ஒன்றை கவனிக்கிறார். 7th கல்ட் லீடர் டீமன் ஸ்வாட் எம்பரர் சியான் மாயின் ரெக்கார்ட். அவர் பிளேட் கார்டால் கொல்லப்பட்டார். லெஃப்ட் கார்டியனுடைய ஸ்டோரி மற்றும் கல்ட் லீடர் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த ரிசர்ச்ல இருந்து யோனுக்கு அந்த ஸ்டோரி ஞாபகம் வந்தது. அதுதான் ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு டிராவல் பண்ண பிளேட் கார்டின் முதல் ரெக்கார்டட் அப்பியரன்ஸ். அது உண்மை என்றால் அது ஸ்வாட் வேலி மற்றும் டீமன் ஆர்ட்ஸ் ஹால் வால்ட்ல இருந்த பிளேட் கார்டின் ட்ரேசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸ்வாட் ஸ்கார்ஸ் மற்றும் டெக்னிக்ஸ் எல்லாமே அவருடைய ஸ்டைலுடன் மேட்ச் ஆனது. ஆனா விசித்திரமாக பழைய டெக்னிக்ஸ் புதியவற்றை விட அட்வான்ஸ்டா இருந்தன. அது அந்த ட்ரேசஸ் உண்மையிலேயே பிளேட் கார்டுக்கு சொந்தமானதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியது. இந்த எதிலுமே ஏன் பப்ளிக்கா இல்லைன்னு சயின்டிஸ்ட் ஃபியூரியஸ் ஆகி கேட்கிறார். இது உண்மை என்றால் பிளேட் கார்டு ஒரு ஹீரோ இல்லை, ஆனா ஒரு ஆபத்தான குற்றவாளி. டைரக்டர் சியன் அமைதியாக பிளேட் கார்டு ஒரு மேசிவ் கார்ப்பரேஷனின் ஆனரரி சேர்மன். அது கவர்மெண்ட்டுடன் கனெக்டடா இருக்கு. அவரை அக்யூஸ் பண்ணுவது பாயிண்ட்லெஸ்னு சொல்றாரு. ஸ்கை கார்ப்பரேஷன் பிளேட் கார்டால் 6 மார்ஷல் கிளானுடன் கம்பீட் பண்ண முடியாது. ஆனா அவர் ஒரு ஹைடெக் டெக் முன்னாடி நின்று இப்போ அரைவல் டைமை செட் செய்ய முடியுமான்னு சயின்டிஸ்ட கேட்கிறார். அவருடைய தியரியின்படி பாஸ்ட் கடந்த காலத்தை மாற்றுவது தவறாயிருந்தால் அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் போன்ற டேஞ்சரஸ் கான்சிக்வன்சஸை ஏற்படுத்தும்னு சயின்டிஸ்ட் வார்ன் பண்றாரு. டைரக்டர் சியன் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி தன்னுடைய எக்யூப்மெண்ட்டை போட்டு நான் அந்த பட்டர்ஃப்ளையை கிரியேட் பண்ண விரும்புகிறேன்னு சொல்றாரு. சியான் தன்னுடைய ஃப்ரிஸ்ட் வாட்சை ஆக்டிவேட் பண்ண ஒரு நீல ஹோலோகிராஃபிக் சூட் அவர் மேல் தோன்ற யோன் அதை பார்க்கிறான். அவர் எதையோ எடுத்து தன்னுடைய 5 டைம் பேக்ஸ் நேர பொதிகள். சயின்டிஸ்ட் தயங்கி ஒரு ரவுண்ட் ட்ரிப்க்கு 2 போதுன்னு சொல்லி அப்புறம் நர்வஸா இவருடைய கோல் வெறும் நானோ மெஷின்ஸை இன்ஜெக்ட் பண்ணுவது மட்டுமல்லவான்னு கேட்கிறாரு. டைரக்டர் சியான் பதில் சொல்லல. திடீர்னு அந்த இடம் முழுவதும் டிஸ்டார்ட் சிவப்பு நிறமாக மாறி அப்புறம் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. எல்லாம் நார்மலா திரும்ப யோன் தன்னுடைய இன்னர் கையை காம் பண்ண கிராஸ் லெக்ல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி கொண்டிருந்தான். ஒரு எரர் காரணமாக அன்லாக்ட் பிளாக் பாக்ஸோட செக்யூரிட்டி இப்போ ரீசெட் ஆகிவிட்டதா சிஸ்டம் வார்ன் பண்ணியது. அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் பிளாக் செய்யப்பட்டு விட்டது. யோன் நானோவிடம் ஃபுட்டேஜை மறுபடியும் பிளே பண்ண ஆர்டர் பண்ணி காத்திருந்தான். சிஸ்டம் தொடர்ந்து மெசேஜஸ் கொடுத்துச்சு. வீடியோ ஃபுட்டேஜ் பிளாக் செய்யப்பட்டது, ஆக்சஸ் ரீசெட் செய்யப்பட்டது, எரர் சரி செய்யப்பட்டது, பிளாக் பாக்ஸ் மீண்டும் பூட்டப்பட்டது. யோன் அது வேலை செய்வதை ரியலைஸ் பண்ணி ரிலீவ் ஆகி தன்னுடைய பாடி மறுபடியும் சரியா மூவ் ஆகுது. ஆனா அப்புறம் அவன் ஏதோ ஸ்ட்ரேஞ்ச் விஷயத்தை கவனிக்கிறான். ஆடியோ பிளேயாக ஆனா வீடியோ தெரியல. அது அங்கதான் இருக்க வேண்டும்னு ஒரு குரல் சொல்றதை அவன் கேட்கறான். அது சியான்னு அவன் உடனே ரெகக்னைஸ் பண்ணிடுறான்.
சியான் என்ன தேடிக் கொண்டிருக்கிறான்னு யோன் ஆச்சரியப்படுறான். அவன் மேலே பார்க்க ஒரு சத்தமான எக்ஸ்ப்ளோஷன் அந்த பகுதியை உழுக்க அதை தொடர்ந்து அலறல்கள் கேக்குது. கன்ஃபியூஸ்ட் யோன் என்ன நடக்குதுன்னு புரிந்து கொள்ள ட்ரை பண்றான். அப்புறம் டைரக்டர் சியானின் குரல் லேபிள்ஸ்ல கார்வ்ட் இன்சிக்னியாஸ் பத்தி மென்ஷன் பண்ணுது. கார்டியன் யூனிட். யோன் அவங்க ஆர்ம் செவரிங் டீமன் எம்பரரை பாதுகாக்க ட்ரை பண்றாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட, அப்புறம் அந்த டைட்டில் தன்னையே குறிக்குதுன்னு ஷாக்ல ரியலைஸ் பண்றான். ஒரு ஸ்ட்ரீம் கோல்டன் லைட் தோன்றி யோனோட அட்டென்ஷனை ஈர்க்குது. அவனுக்கு பின்னால் இன்னொரு குரல் பேச அது யாருன்னு ஆச்சரியப்பட அவனுடைய கண்கள் அகலமாகுது. வேறு வேறு வாய்ஸஸ் ஓவர்லாப்பாக அவனை கன்ஃபியூஸ் பண்ணுது. திடீரென அவைகள் நிற்குது. அந்த சீன்ல ரத்தக்கரை படிந்த ஒரு நபர் லேசா ஸ்மைல் பண்ண மற்றவர் அவனுக்கு அது தேவைதான்னு சொல்றாரு. ரெண்டாவது நபர் டைரக்டர் சியான்னு யோன் பார்க்கறான். அவர் அப்புறம் நானோ மெஷின்ஸ் இருந்த ஒரு வயலை எடுத்து அவங்களுடைய ஆன்செஸ்டர் சாகும்போது கூட நல்லா ஃபீல் பண்ணாருன்னு சொல்றாரு. யோன் நெருங்கி வந்து ஷாக்ல ஃப்ரீஸ் ஆகி போயிடுறான். தரையில் கிடந்தது அவனுடைய இளைய வடிவம், வூண்டட், பேல் மற்றும் டையிங். அவனுக்கு பக்கத்துல டைரக்டர் சியான் அவனை காப்பாற்ற டெஸ்பரேட்டா வேலை பண்ணி கொண்டிருந்தார். இது 4 வருஷம் முன்னாடி தான் சாக இருந்த நாள்னு யோன் ரியலைஸ் பண்றான். டைரக்டர் சியான் ஒரு வயல் எடுத்து சிரிஞ்ச நிரப்புவதை பார்த்தபோது மெமரிஸ் ஃப்ளட்டிங் பேக் வருது. யோன் சாக மொமெண்ட்ஸ் இருக்கு, அவங்க அவசரப்பட வேண்டும்னு சியானின் குரல் டென்ஸா இருந்தது. ஹெசிடேஷன் இல்லாம சியான் நானோ மெஷின்ஸை அவனுடைய பிளட் ஸ்ட்ரீம்ல இன்ஜெக்ட் பண்றாரு. அப்புறம் டைரக்டர் சியான் எக்ஸ்ஹேல் விட்டு டையிங் பாய பெயினுடன் தன் கண்களால் பார்க்கவே ஹர்ட் ஆயிருக்குன்னு முணுமுணுக்கிறாரு. அவர் தன்னுடைய கிளாஸஸை நீக்கி இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி எல்லாம் அன்ஃபோல்ட் ஆவத பார்க்கறாரு. அப்போதான் நானோ மெஷின்ஸ் அன்னைக்கு தான் அவனுடைய உடலுக்குள் நுழைந்ததுன்னு யோன் ஃபைனலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். அவனை காப்பாற்றியது கார்டியன் ஜாங் இல்ல, அது டைரக்டர் சியான். ஃபியூச்சர்ல இருந்து வந்த அவனுடைய டிசெண்டன்ட் டைரக்டர் சியான் அன்கான்ஷியஸ் பாய் பக்கத்துல நின்னு சயின்ஸ் ஆஃப் லைஃப்காக காத்திருக்கிறான். கடைசியில இளைய யோன் ஸ்டர் பண்ணி தன்னுடைய கண்களை லேசா திறக்கிறான். இதை பார்த்த சியான் மெதுவாக அவனை ஆன்சிஸ்டர்னு கூப்பிட்டு இந்த தடவை அவர் சக்சீட் பண்ண வேண்டும்னு அவருடைய டிசெண்டன்ட்டுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும்னு விஷ் பண்றாரு. அந்த ஃப்ரிஜைல் லைஃபை கார்ட் பண்ணி நின்னு அவர் லேசா ஸ்மைல் பண்றாரு. பிரசன்ட்ல அந்த உண்மை யோனின் உள்ளத்தில் ஆழமாக செட்டில் ஆச்சு. அவன் தேடிய எல்லா ஆன்சர்ஸும் இப்போ கிளியரா இருக்கு. சியான் அவனுடைய டிசெண்டன்ட், நானோ ஃபியூச்சர்ல இருந்து வந்தது. அந்த சீன் ஃபேடாக தான் ஒரு முறை படித்த ரெக்கார்ட்ஸ் யோனுக்கு ஞாபகம் வந்தது. அவர் ஆர்ம் செவரிங் டீமன் எம்பரர், தி 24th கல்ட் லீடர். அவர் ஹெவன்லி டீமன் கல்ட்டை ரிவைவ் பண்ணி நார்தர்ன் சீ ஐஸ் பேலஸ் வரை எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. ஆனா ஹிஸ்டரி படி அவர் அடுத்த வருஷம் ரைட் கார்டியன்ஸுடன் பேட்டில்ல செத்து போயிட்டாரு. யோன் அமைதியாக எக்ஸ்ஹேல் பண்ணி லேசா ஸ்மைல் பண்றாரு. நானோ இல்லனா அது நடந்திருக்கும்னு ரியலைஸ் பண்றாரு. ஆர்ம் செவரிங் டீமன் எம்பரர் தன்னுடைய இளமை பருவத்தில் பல அசாசினேஷன் அட்டெம்ப்ட்ஸ்ல சர்வைவ் பண்ணாரு. அதில் ஒன்று டார்க் கிளானால நடந்தது. அங்க கார்டியன் ஜாங் அவரை காப்பாற்றினதாக சொல்லப்பட்டது. ஆனால் இப்போ தன்னை காப்பாற்றியது சியான் முசாங் என்று யோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். His hands tremble slightly. தன்னுடைய டைட்டில் இந்த டைம்லைன்ல ரெக்கார்ட்ஸ்ல இருப்பது போல இல்லைன்னு ரியலைஸ் பண்ணி தன் ஃபிஸ்ட்டை இறுக்க பிடிச்சு நானோ சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணி அவருக்குள்ள லேசா க்ளோ ஆகுது. பெயின், ஃபயர் மற்றும் லைட்டோட மெமரிஸ் வழியா ஃபிளாஷ் ஆகுது.